அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சபை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சியிலிருந்து என்ஆர் பன்னீர்செல்வம். தற்போது பார்த்திங்கன்னா நம்ம சென்னிருப்பு ஊராட்சியில் உணவகங்கள்லாம் இருக்குது. இந்த உணவகத்தில் பார்த்திங்கன்னா தரமான உணவு இல்லை. இதை யாருமே கண்டு காணாமல் போகிறீங்க. இப்போ ஒரு சிக்கன் ரைஸ்ன்னு கேட்க போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா வெறும் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இருக்குது. அது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஈபான் இருக்கிற சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வெறும் மாவு மட்டுமே போட்டு அந்த சிக்கன் பீஸுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ரெண்டாவது அந்த ஆயில் கரையில் இருக்குது. அந்த ஆயில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த ஆயில் அதை மிக்ஸ் பண்ணுறாங்க, சிக்கன் ரைஸில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன் பொதுமக்கள் கண்டு காணாமல் போகிறீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க முறையாக அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஊராட்சியில் நகராட்சி பகுதியாக இருந்தால் நகராட்சியில் வாங்கியிருக்கணும், ரைட்டு. நமது ஊராட்சி சென்னிருப்பு ஊராட்சியில் முறையாக அனுமதி கிடையாது. அவங்க வரவங்க ஹோட்டல் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, நடத்திட்டு போயிருக்காங்க. இது ஏன் ஊராட்சி ஒன்ற அலுவலகத்தில் யாரும் கேட்கல? புதுசாக ஹோட்டலில் திறக்கிறாங்க, இப்போ அங்கே அனுமதி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கணும். இவங்க வரி கட்டணும், முறையாக லேபர் வரி கட்டணும், அனுமதி வாங்கியிருக்கணும் உணவகத்துக்கு. இதெல்லாம் எதுவுமே வாங்காமல் சில உணவகங்கள் நடந்துட்டு வராங்க. நம்ம பைபாஸு கார்னரில் தற்போது பார்த்திங்கன்னா பைபாஸு நம்ம சென்னிருப்போம் அந்த வெற்றிலை தோட்டம் பார்த்திங்கன்னா அங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய உணவுகள் இப்போ நடந்துட்டு வருது. தரமற்ற உணவு நடந்துட்டு வராங்க. அதாவது ஏன்னா அதுதான் தெரியப்படுது. அப்போ தான் தரமாக இருக்குன்றது யாரும் தெரிய மாட்டேங்குது. வந்த வரைக்கும் சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ எதனா ஒரு பிரச்சனைனா அப்போ தான் ஊராட்சி மன்றம் தலையிடும். இவங்க ஊராட்சி மன்றம் எதுவும் கண்டு காணாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஒவ்வொரு உணவுகளை திறக்கும் பொழுதும் அதுக்கு முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க செய்யணும். இதை முறைப்படி செய்கிறாங்களான்னு தெரியல. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற அலுவலர்கள், பிடிஓ, விஏஓ இவங்க எல்லாரும், ஏன்னா பொதுமக்களோட வாழ்வாதாரம் தானே அதுவும். உணவுகள் பார்த்திங்கன்னா உணவு சரியில்லைன்னா திடீர்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் படிக்கிறது? தரமற்ற உணவு தயாரிக்கிறப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் போய் ஒருத்தவங்க பேஸ் பண்ணுறத விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அங்கே அந்த தரமான உணவு இருக்கா, உணவுகள்லாம் அனுமதியோடு நடத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு ஆய்வு கொண்டு சேர்ந்தால் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.